உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு வில்லிவாக்க ஒன்றியம் நடத்திய சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா 29/12/2025 நியூ வெள்ளானூர் AST மஹாலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழாவை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் A. பிரபாகரன் தலைமை தாங்கினார். வசந்தம் மாற்றுத்திறனாளி கூட்டமைப்பு ஒன்றிய தலைவரும் போலீஸ் பார்வை முதன்மை ஆசிரியர் டாக்டர் S. முருகானந்தம் என்கின்ற நந்தா இவரது முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை திட்ட மேலாளர் J. சூசைராஜ் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கினார். 400க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு டீ, இனிப்பு, காரம், கேக், கூல்ட்ரிங்க்ஸ், மதிய உணவு, பரிசு பொருள், டிஃபன் பாக்ஸ் ஆகியவற்றை கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகள் பரதநாட்டியம், டான்ஸ், பாடல்கள் இடம்பெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திமுக தலைமை கழக பேச்சாளர் காமு ஜான், வட்டார வளர்ச்சி தனி அலுவலர் T. ராமகிருஷ்ணன், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் G. ரவி, ஊராட்சி செயலர் M. தமிழ்ச்செல்வன், வருவாய் ஆய்வாளர் R. சரண்யா, சரக VAOக்கள் M. குமார், K. மகாராஜன், C. கலையரசன், K. கேசவன், ஆனந்தன், BSNL, AE ஜானகிராமன், வெங்கட், மதுசூதனன், சௌமியா மற்றும் வசந்த மாற்றுத்திறனாளிகளின் கூட்டமைப்பு மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட தலைவர் A. லிவிங்ஸ்டன், மாவட்ட செயலாளர் ஆனந்தி, மாவட்ட பொருளாளர் ஜெயச்சந்திரன், G. முருகன், தேசையா, பரந்தாமன், மோகனா கிளாரா, ஒன்றிய பொருளாளர் சரஸ்வதி, செயற்குழு உறுப்பினர்கள் ராஜேந்திரன், ரஜினி, விஜயன், ஒன்றிய பணியாளர்கள் சிங்கப்பெண்கள் மீனாட்சி, ஜானகி, லக்ஷ்மி, ஜெரினா, நன்றியுரை ஆற்றிய தாவூத் மற்றும் அன்சாரி சதீஷ் விழாவை சிறப்பித்தனர். மாற்றுத்திறனாளிகள் இவர்கள் உலகை மாற்றும் திறனாளிகள். உலக போராளிகள் இவர்கள் உலகை வெல்லும் போராளிகள். தடைகளால் துவண்டு போலும் இவர்கள் தடைகளை வென்றவர்கள். மாற்றுத்திறனாளிகள் இவர்கள் உலகை மாற்றும் இவர்களை நினைவு கூறும் இந்நாள், இவர்களோடு நம்மளால் சேரும் நன்னாள். ஏன்னா அவங்களுக்கு சமூகம் தான் தடையா இருக்கு, அவங்க தடையா கிடையாது. சமூகத்துல இருக்கக்கூடிய தடைகள் நம்ம மாற்றி அமைச்சிட்டோம்னா எந்த ஒரு மனிதர்களும் சமமாக அனைத்து இடங்களுக்கும் செல்ல முடியும். அதனால நம்மளுக்கு சமூகத்தை மாற்றத்துக்கு தான் நம்ம இந்த சங்கமா சேர்ந்து இந்த கூட்டமைப்புலாம் நமக்கு இருக்கு. இந்த வெள்ளானூர்ல இடத்துல இந்த இடத்துக்கு ஒரு முக்கியமான மாற்றுத்திறனாளிகளுக்குலாம் ஒரு லேண்ட்மார்க் எது சொல்லுங்க பார்ப்போம். நம்ம வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் வில்லிவாக்கம் ஒன்றிய கூட்டமைப்பு தான். அது நம்ம கண்டிப்பா நம்ம மறக்க கூடாது. ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் சங்கங்கள் தனித்தனியா இருந்தாலும் அதனை மொத்தமா ஒருங்கிணைத்து இவ்வளவு சீரும் சிறப்புமா பண்றாங்கன்னா அந்த வில்லிவாக்க கூட்டமைப்புடைய நிர்வாகிகள் தலைவருக்கு தான் முதல்ல நம்ம பாராட்டுகளை தெரிவிக்கணும். உங்களுக்குள்ளும் ஒரு மாற்றம், ஒரு மனிதனுக்கு ஒரு ஊனம் இருந்தால் அவனுக்கு ஒரு மாற்று, ஒரு எண்ணம் இருக்கும், ஒரு மாற்று திறன் இருக்கும் என்பதை ஆய்ந்து பார்த்து இந்த பெயரை வைத்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நான் உங்களின் சார்பில் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டும். ஒரு நிகழ்வு மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த நிகழ்வு வச்சு சாதாரணமா நடக்கல. எல்லாரும் இப்ப முன்னாடி அம்மா அம்மான்னு யார் சொல்லியிருந்தோம்? யாரும் சொன்னோம்? ஆமா. அதுக்கப்புறம் அப்பான்னு சொல்லி யார் சொன்னோம்? கலைஞர் சொன்னோம். எங்க தமிழ்நாட்டுக்கு அப்பா. இந்த ஒன்றியத்துக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, அவருதான். அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா? அவருக்கு 2 கண்கள் இருக்கு. ஒரு கண்ணு அவங்க மனைவி, ஒரு கண்ணு அவங்க பிள்ளைக்கு கிடையாது. அப்படி நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு 2 கண்கள் இருக்கு. ஒரு கண்ணு தன்னுடைய இந்த ஒன்றியத்துடைய பணியாளர்கள், ஒரு கண்ணு நிர்வாகிகள். கைத்தட்டலாமா? அந்த 2 கண்களையும் மேலே கிடைக்கிறோம். வாங்க சார், வாங்க சார், நல்லா சார். எல்லாரும் கைகளை வீட்டி இருக்கு. நேராக பணியாளர்கள் வாங்கம்மா, நிர்வாகிகள் வாங்க. வாழ்க நலமுடன். நன்றி சார், நன்றி நன்றி. உங்கள் கைத்தட்டி நம்ம ஜோரம்.
கூப்பிட்டாங்க ஒரு 10 கறி கொடுக்கல அப்படின்னு. சரியா, சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தின கஷ்டங்கள் இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கைத்தட்டல் கொடுக்கலாம். அதுக்காக வெள்ளானூர் சமுதாய கூட்டத்துல ஒரு கூட்டம் நடக்குது. நம்மளுடைய பஞ்சாயத்து தலைவர் வந்திருந்தாங்க. அப்போ ஒரு கோரிக்கை வச்சோம். என்ன கோரிக்கைனா, கொஞ்சம் கவனிக்கங்க. அந்த கோரிக்கையில மாற்றுத்திறனாளிகள் ஏதோ எல்லா இடத்துலயும் பிச்சை கேட்கிற மாதிரி இருக்கக்கூடாது. என்ன மாதிரி இருக்கக்கூடாது? பிச்சை. நானும் வந்து சமமான ஆளியா, நான் உரிமை இருக்கியா, எனக்கு என்னால வாழ முடியும் அப்படின்ட்டு நாம என்ன பண்றோம்? போராடி இருக்கோம். சரியா, கத்திட்டு இருக்கோம், சண்டை போட்டு இருக்கோம். வீட்டுல மரியாதை இல்ல, ரோட்ல மரியாதை இல்ல, கவர்மெண்ட்ல மரியாதைன்றத நிவர்த்தி செஞ்சு எங்களை அதிகாரத்துல உட்கார வைங்க அப்படின்ட்டு தமிழகத்துக்கு நம்ம கோரிக்கை வச்சோம். என்ன கோரிக்கை? நாங்க அதிகாரத்துல உட்காரணும். என்ன பண்ணோம்? எப்ப பார்த்தாலும் நாங்க கையேந்திதான் இருக்கோம், நாங்க கொடுக்கறாளா மாறணும் அப்படின்ட்டு அதிகாரத்துல உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தமிழக முதலமைச்சருக்கு நம்ம கோரிக்கை வச்சிருக்க அடிப்படையில நியமன முறையில் என்ன பண்ணா, எலெக்ஷனே கிடையாது. எல்லா பஞ்சாயத்திலும் கவுன்சிலர் 2 பேர் 10 பேர்னா கட்டாயமா ஒரு கவுன்சிலர் மாற்றுத்திறனாளி இருக்கணும். வார்டு உறுப்பினர் இருந்தா அவர் ஒரு மாற்றுத்திறனாளி வார்டு உறுப்பினராக இருக்கிற ஒரு அரசாணையை நம்ம கோரிக்கை வச்சு ஜெயிச்சிட்டோம். சரிங்களா? எல்லா மாவட்டத்திலும் போட்டுட்டு இருக்காங்க. அது கைத்தட்டல் கொடுக்கலாமா? இது யார் செஞ்சதுன்னா நம்முடைய வசந்த கூட்டமைப்புடைய உழைப்பும் நம்முடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதில் பல்வேறு கோரிக்கைகள் இருந்தாலும் கூட மாற்றுத்திறனாளிகள் இருக்கிற நம்ம வீட்டுல என்ன பண்றோம்? எதை வச்சு மதிக்கிறாங்க? நம்மள எதை வச்சு மதிக்கிறாங்க? நம்மள அங்க போனா என்ன கிடைக்கும்? லட்சுமி அம்மா கூப்பிச்சு என்ன கிடைக்கும்? ஜானகி அம்மா கூப்பிச்சு என்ன கிடைக்கின்றது நம்ம என்ன பண்றோம்? இதை நோக்கி தான் வந்துட்டு இருக்கோம். நமக்கு என்ன பிரச்சனை? நாம ஏன் எல்லா இடத்துலயும் கெஞ்சின்னு இருக்கிறோம், போய் கேட்டுக்கிறோம்? நம்ம போற இடத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியல? ஒரு கோயில்ல நம்ம போக முடியல, ஒரு சினிமா தியேட்டர்ல நம்மளால போக முடியல. சரியா, ஒரு இடத்துக்கு நம்மள ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டாங்க, கூட மாட்டாங்க. ஐயோ கூடமா இருக்க பாவமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றாங்க? பாவம் பார்க்கறோம், ஒதுக்குறாங்க. யார் ஒதுக்குறா தெரியுமா? யார் ஒதுக்குறா? யாரும் ஒதுக்குறா? நம்ம சொந்தமே ஒதுக்குது. சரியா, நம்ம சொந்தமே ஒதுக்குது, சமூகம் ஒதுக்குது. நம்ம எல்லாரும் பேசுறோம், வாய் கீழே என்ன பண்றோம்? சம உரிமை, சம அந்தஸ்து. ஆனா உள்ளுக்குள்ள என்ன பண்ணுது? ஊனம் மனசுக்குள்ள இருக்கு. நம்ம சொந்த பந்தத்துக்கு மேலோட்டமா சொல்றாங்க, என்கரேஜ் பண்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கு? ஊனம் இருந்துட்டு இருக்கு. இது எல்லாம் நிவர்த்தி செய்யணும். நம்மள என்ன பண்ணோம்? ஒன்று சேரணும். என்ன பண்ணோம்? குரல் கொடுக்கணும், போராடணும். போராடலாமா? போராட போறோம். எதுக்காக போராட போறோம்? கோரிக்கை வைக்க போறோம். என்ன கோரிக்கைனா, நம்மளை பத்தி அரசாங்கம் இது தமிழகத்துல எவ்வளவு பேர் இருக்கோம்? தமிழ்நாட்டுல 13 லட்சம் பேர் இருக்கு. எவ்வளவு பேரு? 13 லட்சம் பேர் மாற்றுத்திறனாளி இருக்கும். 13 லட்சம் மாற்றுத்திறனாளி குடும்பங்கள் கணக்குனா 4 பேர்னா கூட 30 லட்சம் பேர் இருக்கும். எவ்வளவு பேரு? 30 லட்சம் பேர் மாற்றுத்திறனாளி குடும்பங்கள் சார்ந்தவர்கள் இருக்கும். நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகள் அரசாங்கத்தையே மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பை நம்ம கையில தவறு இருக்கு. அடுத்து நம்ம என்ன வரப்போகுது? பஸ் வரும்னு நினைக்கிறீங்களா? சோறு வந்துடும் சார். என்ன வரப்போகுது? எலெக்ஷன் வரப்போகுது. அப்ப நம்ம ஒரு கோரிக்கைகளை வைக்கலாம். என்ன கோரிக்கைலாம்? அதிகமான கோரிக்கை எல்லாம் வேணாம். இந்த கோரிக்கை நான் எடுத்து முதல்ல கொளுத்தி போட்டேன். எங்க சென்னையில கொளுத்தி போட்டேன் இந்த கோரிக்கையை. அங்க பத்தியில எரியுது. இந்த இடத்துல நான் கொளுத்தி போட ஆசைப்படுறேன். எல்லா ஒன்றியத்திலும் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, என்ன மதிக்கணும்னா என் குடும்பம் என்ன பண்ணோம்? என் மூலியமா ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கும். சரியா, இன்னைக்கு நிறைய மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வச்சுட்டு வெளியில போக முடியல, அவங்களால ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போக முடியல. அவங்கள பார்த்துட்டு 24 மணி நேரம் இருக்காங்க. பாதுகாவலரும் அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு இல்லையா? இப்ப 2 பேருக்கும் ஆந்திரால எவ்வளவு பென்ஷன் தராங்க? 3000 கிடையாதுமா, 15000 கொடுக்குறாங்க. எவ்வளவு? 15000. இப்ப பாண்டிச்சேரியில ஒரு பென்ஷன் ஏத்துறாங்க. எவ்வளவு? 5700 ரூபாய் ஏத்திருக்காங்க. போன வாரம் ஏத்துறாங்க. அப்ப அவ்வளவுதான் கேட்கல. தமிழகத்திற்கு எவ்வளவு கேட்கலாம்? மாற்றுத்திறனாளி இருக்கு 5000 ரூபாய் கேட்கலாமா? 5000 ரூபாய் கேட்க போறோம். கை தட்டுங்க. 5000 ரூபாய் கேட்க போறோம். மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்களை மாற்றுத்திறனாளி பாத்துக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு எவ்வளவு கேட்கலாம்? 6000 கேட்கலாம். சூப்பர், கை தட்டுங்க. நடக்க போகுது இது. கட்டாயமா நீங்க சொல்லிட்டு போறேன். அடுத்த தேர்தல் முடிஞ்ச உடனே கட்டாயமா மாற்றுத்திறனாளிகள் 5000ம் 6000ம் கண்டிப்பா இடையிலே பெற்றுவீங்கன்னு சொல்றேன். இந்த 2 கோரிக்கைகளை நம்ம வலியுறுத்தி மாற்றுத்திறனாளி இலவச வீடு அரசாங்கமே கட்டி தரணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல நான் ஏன் இங்க கொளுத்தி போறேன்னா, இங்க போட்டா நடக்குது சார். அது என்னன்னு தெரியல, நந்தா சார் மூலியமா நடக்குதுன்னு நினைக்கிறேன்.
நான் போன முறை பரிசு போடுறது நடந்துச்சு, இங்கேயும் நடக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த சிறப்பு அழைப்பாளர் எல்லாம் இதை கருத்தில் கொண்டு கண்டிப்பாக நம்மளுடைய உரிமையை வென்றெடுப்போம். நம்ம எப்போனாலும் விட்டுருவாங்க, ஆனா 1-2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு நம்ம விட மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? ஆமா, தூக்கி போய் கூட நம்ம ஓட்டு போட்டுருவோம். சரியா? அப்ப வைக்கிற கோரிக்கை வைக்கலாமா? வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.